ஹலோ கைஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸோட பார்ட் 2 போக போகிறோம். ஸோ நான் லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டு தரேன். ஸோ நீங்களும் லிங்க் ஷேர் பண்ணிட்டு தருங்க. ஸ்ட்ரெயிட் அவே வி கேன் ஸ்டார்ட் த கிளாஸ். ஓகே, எஸ் கைஸ், ஜஸ்ட் அ மொமெண்ட். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் நீங்கள் இது பண்ணிங்கன்னா வி கேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எஸ், ஒரே நிமிஷம் கைஸ். என்னோட வால்யூம்லாம் கரெக்டாக இருக்கா? வால்யூம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நானே செக் பண்ணிக்கிறேன். எஸ், வால்யூம்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே ஓகே, வால்யூம்லாம் கரெக்டாக இருக்கு. என்னோட வால்யூம்லாம் கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த 1 ஹவருக்குள்ள நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் கொஷின்ஸ் பார்க்க முடியுமோ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ கோஆப்ரேட் பண்ணுங்க. ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம விட்டுருந்தப்போ பார்த்தீங்களா? ஸோ அதுலேருந்து ஒரு கண்டினியூஷன் இருக்கும். ஸோ என்னடா 37 பார்க்காதீங்க, பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுலாம் எக்ஸாம் ஓரியன்டாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாத்தையும் நம்ம பிக் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்போம். அதனால ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகே, எஸ். மார்க் இன்டர்வியூ வீடியோஸ் எஸ் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. அக்கார்டிங் டு த ரீசன்ட் நியூஸ், பேங்க் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 74% கம்மியாச்சு அப்படின்னு போன பார்ட்டில் வந்து நான் எக்ஸ்பிளைனே பண்ணியிருந்தேன். ஏன் பேங்க் வந்து எதை தேடி போனாங்க, எப்படி என்ன அப்படின்றதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, owing to improved liquidity in the banking system and moderated demand for loans, CDs can mature for up to how many years? ஒரு சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்டோட மெச்சூரிட்டி எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே பார்க்குறவங்க வந்து ஆன்சர்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. இன்ட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ இன்ட்ராக்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிக்கக்கூடிய என்விரான்மெண்ட்ல நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் செஷன்ஸ்ல வந்து ஸ்கீம்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி வைஸ். ஸோ மினிஸ்ட்ரி வைஸ் எதெல்லாம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துட்டு வர போகிறோம். ஸோ எஸ், ஸோ அது வந்து அப்கமிங் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேங்கிங் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 year. சரிங்களா? எஸ், இங்க என்ன கொடுத்துருக்காங்க, they have a maturity period of up to 1 year. ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டோட மெச்சூரிட்டி பீரியட் 1 year. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலீஸ் டைரக்டிவ் டைட்டில்ஸ் பேங்க்ஸ் எக்ஸ்போஷர் டு கேபிட்டல் மார்க்கெட். ஓகே, ஸோ இதுல என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, the maximum intra-trade risk for custodian banks using IPCs is limited to dash percentage of settlement value. செட்டில்மெண்ட் வேல்யூக்கு ஏற்ற எத்தனை பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்ட்ரா டே ரிஸ்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபார் கஸ்டடியன் பேங்க்ஸ். எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் என்னது, அதாவது எதை பொறுத்துனா ஃபார் இஷ்யூவிங் இர்ரிவோக்கபிள் பேமெண்ட் கமிட்மெண்ட். ஸோ இந்த இர்ரிவோக்கபிள் பேமெண்ட் கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண நியூஸ், அதுவுமே நாமளுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அண்ட் எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எஸ் 30%. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வேல்யூஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா IBPS PO, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா SBI POல வந்து ஒரு மாதிரி டஃப்பான கொஸ்டின்ஸ் அந்த ரேஞ்சில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஸ், ஸோ அதாவது என்னன்னா irrevocable பேமெண்ட் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய இன்ட்ராடே ரிஸ்க் வேல்யூ ஃபார் த செட்டில்மெண்ட் வேல்யூ வந்து எத்தனை பர்சன்டேஜ் கேட்கறாங்க. ஸோ தட் வில் பி
30%. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டா தான் போவோம் சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுங்க, ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்க. பேங்க் சிடி ரேஷியோஸ் வில் லைக்லி ஸ்டே ஓவர் 81% in FY25 as loan growth outpaces deposit growth. அதாவது லோன் growth வந்து கம்மியாகும், அதாவது டெபாசிட் growth விட லோன் growth கம்மியாகும் போது பேங்க் சர்டிபிகேட் டெபாசிட் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 81% இருக்கும் FY25 சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஆக்ரோனிம் ஆஃப் சிடி ரேஷியோ? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து பார்த்தாலே தெரிஞ்சது தான். ஸோ சிடி ரேஷியோ இஸ் நத்திங் பட் கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ சிடி ரேஷியோஸ் வில் லைக்லி டு ஸ்டே ஓவர் 81% இன் FY as loan growth outpaces, அதாவது கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ. ஓகேங்களா? அதாவது டெபாசிட் வந்து அதிகமா இருக்கணும், கிரெடிட் வந்து டெபாசிட்டோட கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிடி ரேஷியோ என்ன ஆகும்? கம்மியா இருக்கும், இட் வில் பி லோ. இதுவே டெபாசிட்டோட ரேட், டெபாசிட் கம்மியா இருந்து கிரெடிட் அதிகமா இருந்துச்சுன்னா சிடி ரேஷியோ என்ன இருக்கும்? ஹையா இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல சிடி ரேஷியோ ஹையா இருக்கணுமா லோவா இருக்கணுமான்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்? ஸோ இந்த மாதிரிலாம் நாம வந்து படிக்கணும். ஸோ கிரெடிட் அதிகமா இருக்கு, அதாவது லோன் கொடுத்தது அதிகமா இருக்குது பட் டெபாசிட் கம்மியா இருக்குது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒரு மாதிரி நெகட்டிவ் சைன் ஃபார் அ பேங்க். ஓகேங்களா? அந்த பிரான்ச்ல இருக்கக்கூடிய அந்த பேங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைன், ஏன்னா டெபாசிட் கம்மியா தான் இருக்கு. அப்ப பேங்க் அடுத்து என்ன யோசிக்கணும்? டெபாசிட்டை வந்து அதிகப்படுத்த தான் யோசிக்கணும். So somewhat we have to balance between the loan and the deposit so as to sustain the risk that will be upfront. இப்போ ஒரு திடீர்னு ஒரு சிச்சுவேஷன் வருது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேங்க்ஸ் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, ஆர் இட் மைட் பி எப்படி சொல்றதுன்னா எதிர்பார்த்த விஷயமா இருக்கும். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்ட இருந்த ஃபாரின் கரன்சி ரிசர்வ்ஸ், ஃபாரின் அசெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா பேங்கிங் சிஸ்டம்ல ஒரு லிக்விடிட்டி டெபிசிட் வருது. அப்ப அந்த லிக்விடிட்டி டெபிசிட்டை வந்து மேனேஜ் பண்றதுக்கு RBI என்ன பண்றாங்க? தே இன்ஜெக்டட் அப்ராக்சிமேட்லி ஒரு 20,000 crore or 25,000 crore மணியை வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டம்ல வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க. அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தற்காலிக அந்த இருக்கக்கூடிய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபார் அ லாங் ரன் ஸோ அப்போ பேங்க்ஸ் யோசிப்பாங்க. ஸோ அப்போ டெபாசிட்டை வந்து அதிகப்படுத்த பார்ப்பாங்க. அப்போ டெபாசிட்டை எப்படி அதிகப்படுத்தலாம்? லைக் எப்படின்னா ஓப்பனிங் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ், ஒரு புது ட்ரெண்டியான ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்க ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ், இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் இஷ்யூவிங் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், இந்த மாதிரி சர்டிஃபிகேட் டெபாசிட்ஸ் இது பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த வேஸ் டு அட்ராக்ட் டெபாசிட்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே கிரெடிட் டு டெபாசிட் ஹேவ் டு பி ஒரு மாதிரி மெயின்டைன்டா இருக்கணும், ஆர்எல்ஸ் ரிஸ்க் இருக்கும். ஓகேங்களா? So CD is nothing but credit to deposit ratio. Yes, next. In which fiscal year did India's union budget debut the notion of issuing sovereign green bonds to fund ecologically beneficial projects? So எந்த வருஷம் sovereign green bonds SGB வந்து பாத்தீங்கன்னா டெபியூ ஆச்சு, அது ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் எஸ் கைஸ். அதாவது அக்கார்டிங் டு த கரண்ட் சோர்ஸ் இந்தியா சோல்ட் சாவரின் கிரீன் பாண்ட்ஸ். சாவரின் கிரீன் பாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், இதெல்லாம் படிக்கணும். ஸோ 20,000 வந்து பாத்தீங்கன்னா FY24ல பண்ணாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா FY23யோட கொஞ்சம் அதிகமா பண்ணாங்க. எந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைமா பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 23ல தான் ஃபர்ஸ்ட் டைமா சாவரின் கிரீன் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், which bank has enabled instant payment via UPI for its non-resident Indian customers in India using international mobile numbers? இன்டர்நேஷனல் மொபைல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய NRI கஸ்டமர்ஸ்க்கு UPI மூலமா வந்து இன்ஸ்டன்ட் பேமெண்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியை எந்த பேங்க் பண்ணது? எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் கைஸ். தப்பானாலும் பரவாயில்ல, ஆன்சர் போடுங்க. ஓகேங்களா? நீங்க பார்க்கும்போது தப்பா ஆன்சர் பண்ணிடணும், நான் சொல்றது எல்லாமே தப்பா இருக்குமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. தப்பா இருந்தாலும் ஆன்சர் போடுங்க, கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ICICI பேங்க். ஸோ ICICI பேங்க் ஹேஸ் எனேபிள்ட் instant payment facility UPI payment interface for its NRI customers in India. So இப்போ ஃபாரின் கண்ட்ரி அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க கிட்ட என்ன இருக்கும்? ஃபாரின் ஃபோன் நம்பர்ஸ் தான் இருக்கும், +51 இல்லைனா 21 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இந்த நம்பர் வச்சு என்ன பண்ணலாம்? அவங்க UPIல வந்து பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரியான விஷயத்த வந்து பண்ணது யாரு? ICICI பேங்க். ஓகேங்களா? எஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் இது என்னது
மே வந்து பாத்தீங்கன்னா NRI had to register an Indian mobile number with their bank accounts. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி bank accounts to use UPI payment across 10 countries, USA, UK. ஸோ இதெல்லாம் வந்து என்னதுன்னா ஏர்லியர்ல வந்து லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ NRI கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மொபைல் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா, அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். பட் இப்போ அப்படி இல்லாம ஃபாரின் நம்பர்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா they can pay. ஓகேவா, நெக்ஸ்ட் இது என்ன சொல்றாங்கன்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், கமர்ஷியல் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா they have extended 24.84 trillion in agriculture loans. FY24ல வந்து 24.84 trillion வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லோன்ஸா வெளியே கொடுத்தாங்க. This reflects dash percentage growth over the previous fiscal year. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க, அக்ரிகல்ச்சர் லோன்ல போன வருஷத்தோட இந்த வருஷம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 15%. கம்பேர் டு FY23, FY24ல வந்து பாத்தீங்கன்னா 15% என்ன பண்ணிருக்காங்க, அதிகமா அக்ரி லோன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் according to recent news, RBI has warned non-banking NBFCs who offer gold loans not to exceed how much cash loan disbursement. எவ்வளவுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அடகு வைக்கக்கூடிய நகைக்கு வந்து காசு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த கொஸ்டினுக்கு நீங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். ஈஸியான கொஸ்டின் தான் இது. சூப்பர். யாரு சொன்னது? பிங்க் மேன் கரெக்டா சொல்லியிருக்காங்க. எஸ், ஹர்ஷா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு கரெக்டா சொல்லியிருக்காங்க. சூப்பர். எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் 20,000. ஓகேங்களா, சோ அடகு வைக்கக்கூடிய நகைக்கு NBFCs என்ன பண்ணக்கூடாது, 20,000க்கு மேல தரக்கூடாது. சோ அப்ப 20,000க்கு மேல தரக்கூடாது மீன்ஸ் 20,000 கொடுக்கக்கூடிய வேல்யூ இருக்கக்கூடிய கோல்டு மட்டும் தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், the term financial benchmarks India Private Limited is frequently heard. Which organization regulates FBIL? So different types of question. The term financial benchmarks India Private Limited வந்து அப்படின்ற வார்த்தை வந்து frequently கேட்டே இருந்திருக்குது, நியூஸ்ல வந்திருக்குது. எந்த ஆர்கனைசேஷன் இதை ரெகுலேட் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. எஸ் கைஸ், இதை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா RBI. சரிங்களா, RBI தான் வந்து பாத்தீங்கன்னா FBIL ரெகுலேட் பண்றாங்க. நெக்ஸ்ட், RBI recently issued guidelines for the voluntary transformation of small finance bank to universal banks. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க, ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ஸ்ல. indicating a preference for eligible yes. சோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எத்தனை SFBs are still in existence after AU and FinCare merged earlier this year? எத்தனை small finance bank இப்பவும் இருக்கு? எஸ், சூப்பர் கைஸ், எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க. லக்ஷ்மி, பழனிசாமி, ஹர்ஷா, ஷாம் தேவி, பிங்க் மேன், ஹர்ஷா, ஓகே, கார்த்திக், சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 11 SFBs இருக்கு. சூப்பர். பிங்க் மேன் கரெக்டா சொல்லிருக்கீங்க, அவங்க தான் ஃபர்ஸ்டா போட்டிருக்காங்க. கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் SFBs, presently there are 11 small finance bank in operation with AU and small FinCare merging earlier this year. ஓகேங்களா, however two of these banks, Unity and Shivalik, have not completed 5 years of operation and NESFB is not listed. ஓகேங்களா, அதாவது இந்த 11 ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல யூனிட்டி அண்ட் சிவாலிக் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஆபரேஷன் பண்ணி முடிக்கல. அண்ட் NE ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் லிஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், Reserve Bank of India has enabled Bank of Baroda to onboard new customers via Bob World. Okay, easing a restriction imposed in which month of February 2023 owing to serious supervisory concern. லைக் இந்த மாதிரி மந்த் வந்து ஸ்பெசிஃபிக்கா கேட்கறது ரேர் தான், பட் இப்படி கேட்டுட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? எந்த மாசம் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணதை வந்து எப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுமே பாத்தீங்கன்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். எந்த மாசம் இதை பண்ணாங்க, டார்கெட் இயர்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூலோட ஸ்டார்டிங் டேட். ஓகேங்களா, அதாவது சிலது வந்து பாத்தீங்கன்னா October 1 ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, சிலது வந்து பாத்தீங்கன்னா December 31 முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம நோட் பண்ணி படிக்கணும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா BOB மொபைல் அப்ளிகேஷன் இவங்களுக்கு வந்து எப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணாங்கன்னா இட் வாஸ் October 2023 இது பண்ணது. அப்புறம் இந்த மே மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ் பண்ணியிருந்திருக்காங்க.
ஓகே, ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், the national payments NPCI has published guidelines for acquiring banks to verify merchant detail. ஓகேங்களா? in BAP what is P stands for? அதாவது NPCI என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா has published guidelines for acquiring banks to verify merchant details on BAP. so இந்த BAP ஓட full form. yes, இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா process. so full form என்னன்னு பாத்தீங்கன்னா BAP. yes, Bharat Interface Money Aadhaar Pay. so BAP is nothing but BIM Aadhaar Pay. ஓகேங்களா? BIM Aadhaar Pay தான் BAP. so BIM ஓட full form என்னது? Bharat Interface for Money. ஓகேங்களா? so BIM Aadhaar Pay is the full form of BAP. next, HDFC Life's No Janjat Life Insurance Fatafat campaign emphasizes its commitments to the vision of achieving insurance for all by. இது ரொம்ப 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 ஈஸியான விஷயம். பட் எஸ், இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை எந்த வருஷம் இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா அக்டோபர் மாசம், சாரி இப்ப ரீசெண்டா நவம்பர் மாசம், இப்ப 2 நாளைக்கு முன்னாடியே இப்ப சம்திங் நேத்தோ லைக் இந்த ரீசெண்ட் டேஸ்ல இன்சூரன்ஸுக்கு ஒரு புதுசா ஒரு நியூஸ் வந்துச்சு ஃப்ரம் IRDAI. இது என்னன்னு தெரியுமா? இன்சூரன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா IRDAI சேர்மன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னாரு. அது என்ன அப்படின்றது யாராவது படிச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. டெய்லி நியூஸ் ஏன் படிக்கணும் அப்படின்றது இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியும். இப்போ இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047 தான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் இதை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இப்ப போதுமான ஸ்ட்ராட்டஜி பிளானிங் இருக்கா அப்படின்னா அதுக்கு தான் IRDAI சேர்மன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப 74% இருக்குது இன்சூரன்ஸ் செக்டார்ல. பட் நாம இதை 100% மாத்தணும் அப்படின்னா we will get more money from foreign investors to run the insurance company which are எப்படி சொல்றதுன்னா கேபிட்டல் இன்ஃபியூஷன் இருக்கும்போது நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும், மொமெண்டம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம இன்னும் இந்த 2047 கோலை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொபோசலை கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரிங்களா? இப்போ RIB போய் இன்டர்வியூ போறவங்க திடீர்னு இன்சூரன்ஸ் பேச்சு எடுத்தாங்கன்னா ரீசெண்டா இன்சூரன்ஸ்ல நீங்க என்ன நியூஸ் படிச்சீங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பா இந்த இன்சூரன்ஸ் விஷயத்தை வந்து அந்த பேனல் மெம்பர் தெரிஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? எஸ் 2027 இயர் வச்சு டுடே நியூஸ். எஸ், கரெக்ட். இந்த FDI வந்து பாத்தீங்கன்னா 100% நம்ம கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நாம ஃபாஸ்டா வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், கரெக்ட். So insurance for all by 2047. yes, next, இது ஒரு statement based question. which of the following statement are incorrect regarding the bank sector's projection for FY25? இது ஒரு கொஞ்சம் எல்லா நியூஸும் கலந்த மாதிரி இருக்கும். credit to deposit ratio expected to be below, எது கரெக்ட் எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 80%. so இதோட கரெக்ட் அண்ட் நம்ம straight away will go to the இது ஓகேங்களா ஆப்ஷன். so எது இன்கரெக்ட்? 1, 2 and 3. so 1, 2 and 3 இது வந்து incorrect. Carriage ratings estimates credit growth to be higher than deposit growth in the current fiscal year. so carriage ratings என்ன பண்ணிருக்காங்க? estimates credit growth to be higher than deposit growth in the current fiscal year FY25. சரி, மத்த 3 பாயிண்ட் ஏன் தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா credit to deposit ratio FY25 எவ்வளவு இருக்க போகுது? it will be remain over 81%. சரிங்களா? நெக்ஸ்ட் இதுல என்ன சொல்லிருக்காங்க? deposit growth is predicted to outpass credit growth. தப்பு. credit growth is expected to outpass deposit growth. சரிங்களா? banks are not prioritizing the strengthening of their liability franchise to counter slower deposit growth. so இந்த பாயிண்ட்டுமே தப்பு. so கரெக்டான பாயிண்ட் வந்து இது மட்டும் தான். so இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन வந்து நம்ம டேக்கிள் பண்ணோம் அப்படின்னா அதிகமான என்ன சொல்றது நியூஸை வந்து நம்ம புரிஞ்சு படிச்சிருக்கணும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चंसக்கு வந்து நம்ம நியூஸை அதுல இருக்கிற டீடைல்ஸ் படிச்சிருந்தா மட்டும் தான் we can tackle. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போயிடலாமா?
Okay. In FY24, India saw a substantial rise in the auction of sovereign green bonds. Okay, 20,000 crore நம்ம பார்த்தோம், இந்த டீடைலா பார்த்தோம். What was the coupon rate of 30-year sovereign green bond issued in FY24? எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா FY23ல எவ்வளவுக்கு பண்ணாங்கன்னு கேட்கலாம். சோ முன்ன நாம ஒரு क्वेश्चन பார்த்திருந்தோம். சாவரின் கிரீன் பாண்ட்ஸ் வந்து எந்த வருஷம் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் FY23ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாங்க. சோ இதுல பாருங்க, ஒண்ணு இதை ஆன்சரா வச்சு கேட்கலாம், இல்ல இதை ஆன்சரா வச்சு கேட்கலாம், இல்ல சாவரின் கிரீன் பாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமா எப்ப பண்ணாங்க அப்படின்றத ஆன்சர் வச்சு கேட்கலாம். இன்னொன்னு கேட்டாங்கன்னா வாட் வாஸ் தி கூப்பன் ரேட் ஆஃப் 30 இயர் சாவரின் கிரீன் பாண்ட்ஸ்னு கேட்கலாம். ஓகேங்களா? எஸ், அப்ப இதோட கரெக்ட் ஆன்சர் 30 இயர் சாவரின் கிரீன் பாண்ட்ஸோட கூப்பன் ரேட் இஸ் நத்திங் பட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 6.5%. தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. எஸ், நெக்ஸ்ட். What type of bank account must NRI link their international mobile numbers in order to use ICICI Bank's instant payment facility UPI interface in India? என்ன டைப் ஆஃப் பேங்க் வந்து NRI வந்து அவங்களோட இன்டர்நேஷனல் மொபைல் நம்பர் கூட இன்டர்லிங்க் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். ஐசிஐசிஐ வந்து என்ன பண்ணாங்க, இன்டர்நேஷனல் மொபைல் நம்பர்ஸ் இருக்கவங்க யூபிஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க. ஃபார் தட் என்ஆர்ஐஸ் எந்த அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும்? எஸ் கைஸ், இதை டைப் பண்ணுங்க. ஒரு என்ஆர்ஐ என்ன அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க யோசிக்கணும். இந்த மாதிரி யோசிச்சாலே நம்ம வந்து யூ கேன் ஆன்சர் தீஸ் டைப் ஆஃப் क्वेश्चंस. எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா either A or B, என்ஆர்இ ஆர் என்ஆர்ஓ. இந்த ரெண்டு அக்கௌண்ட். இப்போ ஒரு என்ஆர்ஐ வந்து என்ஆர்இ அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, இல்ல என்ஆர்ஓ அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு அவங்களோட இன்டர்நேஷனல் மொபைல் நம்பருக்கு லிங்க் பண்ணாலே போதும். சரிங்களா? எஸ், ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் சொல்றாங்க. இங்க இருக்கு பாருங்க. என்ஆர்ஐ கேன் பே ஃபார் யூட்டிலிட்டி பில்ஸ், மெர்ச்சன்ட் பில்ஸ் இதெல்லாம் பண்ணலாம் through their international mobile numbers linked to their NRE or NRO bank accounts with ICICI Bank. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? எஸ் கைஸ், நெக்ஸ்ட். in FY24 commercial banks, cooperative banks இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் லோன் இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? மேக்கிங் 15% surge preceding இதெல்லாம் பார்த்தோம். which state received the highest credit disbursal in the agriculture sector? அக்ரிகல்ச்சர் லோனை கொடுத்ததுல எந்த ஸ்டேட் அதிகமா அக்ரிகல்ச்சர் லோன் கொடுத்திருக்காங்க? அதே கைஸ், என்ஆர்இ அண்ட் என்ஆர்ஓ போத் கிடையாது. ஆஸ் பர் அந்த டீடைல்ஸ்ல, ஆஸ் பர் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் நம்ம வந்த தகவல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிபிக் வேர்ட் either A or B. சோ அதாவது என்ஆர்ஓ இல்லது ஆர் என்ஆர்இன்னு கொடுத்திருக்காங்க. we don't need to interlink both. ரெண்டுமே பண்றது அவசியம் கிடையாது, ஏதோ ஒண்ணு போதும். அதனாலதான் அந்த either both அப்படின்றது வந்து கான்சியஸா நம்ம இருக்கணும். எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னா தமிழ்நாடு. சரிங்களா? சோ தமிழ்நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார்ல கொடுக்கப்பட்ட லோன்ல அதிகமா டிஸ்பர்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. எஸ், உங்களுக்கு இந்த டீடைல் எங்க இருக்கும் அப்படின்னா, the 5 southern states Andhra Pradesh, Telangana, Karnataka, Tamil Nadu and Kerala received over 12.5 trillion. Okay. Yes, credit disbursal to Tamil Nadu was highest at 4.39 trillion. சரிங்களா? சோ டோட்டலா எவ்வளவு வந்து டிஸ்பர்சல் பண்ணிருக்காங்க in FY24? 24.84 trillion. and இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பண்ணிருக்காங்க. இத கூட வந்து ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூல கேட்கலாம், எந்த ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான லோன் டிஸ்பர்சல் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு கேட்கலாம். அதனால இதெல்லாம் நோட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட். அது வாட் இஸ் த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் த கோல்ட் லோன் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் IIFL, a significant provider of gold loan. So இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா NBFCs அவங்க வந்து 20,000 கேஷ் வரைக்கும் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதுல ஒரு நியூஸ் எப்படி क्वेश्चन எப்படி எடுத்துட்டு வராங்க பாருங்க. IIFL இருக்காங்க பாத்தீங்களா, IIFL ஃபினான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் த கோல்டு லோன் அசெட் அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க. சோ இது கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 24,700 crore. அதாவது the approximate value of gold loan asset under management, அவங்க கிட்ட IIFL கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு லோன் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு அசெட் ஆஃப் கோல்டு அவங்க மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா 24,700 crore. இதெல்லாம் வந்து ரேர் கைண்ட் ஆஃப் क्वेश्चंस. ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட். ஓகே.
Which vehicle platform currently integrates Waves technology as a part of advanced driver assistance system? அதாவது SoftBank Group led a funding round where Wave, a British self-driving technology startup, secured 1.05 billion. SoftBank Group வந்து ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்க. அந்த ஃபண்டிங் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வேவ் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் செல்ஃப் டிரைவிங் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப், ஒரு கார் வந்து செல்ஃப் டிரைவிங் பண்ணும். அந்த டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.05 பில்லியன் கொடுக்கப்பட்டது ஃப்ரம் SoftBank Group. இந்த வெஹிக்கிள் பிளாட்ஃபார்ம் வந்து அதாவது எந்த வெஹிக்கிள் பிளாட்ஃபார்ம் இந்த வேவோட டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. ஜாகுவாரா, ஃபோர்டு மஸ்டாங்கா, இல்ல டெஸ்லாவா? எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி. ஸோ ஜாகுவார் ஐ பேஸ் ஒன்னும் ஜாகுவார் ஐ பேஸும் ஃபோர்ட் மஸ்டாங் மேக்கியும். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதெல்லாம் வந்து இந்த செல்ஃப் டிரைவிங் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து இப்ப கரண்டா இருக்கக்கூடிய விஷயங்கள். டெஸ்லால இதெல்லாம் யூஸ் பண்ண டெஸ்லால வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இது யூஸ் பண்றாங்க. லைக் வைஸ் இப்பவுமே பாத்தீங்கன்னா கார்ஸ்ல வந்து சாஃப்ட்வேர்ஸ் எப்படிலாம் இன்டகிரேட் பண்ணி எப்படி எந்த அளவுக்கு டெக்னாலஜி உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற பிளானிங்ஸ் நடக்குது. ஸோ இதை பத்தியா வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்தாங்க. ஓகேங்களா? எதுக்குன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸா வாங்குறதுக்காக. டோட்டலா 10,513 crore இது. பட் இவங்க வந்து ஆக்ஷன் பண்ணதை விட அதிகமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அதிகமான நபர்கள் காசுக்காக கேட்டிருக்காங்க. சோ கொடுக்கப்பட்டது என்னமோ, அதாவது ஓபன் பண்ணப்பட்டது என்னமோ 10,513 தான். ஓகேங்களா? 1.33 டைம்ஸ் அதிகம். ஓகே, எஸ், பஃபரிங்.
Okay guys, I think we are back. Okay, so இது என்னன்னா, இந்த கொஸ்டின் என்னன்னா, ஆர்பிஐ வந்து மே மாசம் வந்து ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க, சில அமௌண்ட், சில கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் பண்ண வேல்யூ என்ன அப்படின்ற கேட்டிருக்காங்க. சரிங்களா, அது எவ்வளோ வேல்யூ வந்துச்சு, எவ்வளோ வேல்யூக்கு வந்து எல்லாரும் கேட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 53,330 crore. ஆக்சுவலா வந்து எவ்வளோக்கு வந்து இவங்க ஓபன் பண்ணாங்கன்னா 10,513 crore. பட் கேட்கப்பட்டது என்னமோ 53,333 crore. ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட். Small finance bank are expected to request clarification from the RBI regarding loan portfolio diversification. Which of the following small finance bank is not listed? So இது நம்ம இதுக்கு முன்னாடி क्वेश्चनே நம்ம பார்த்திருந்தோம். எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் எஸ். எந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இஸ் நாட் லிஸ்டட்? எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் ரொம்ப 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 ஈஸி. எஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நார்த் என்இ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் லிஸ்டட். ஓகேங்களா. ஸோ டோட்டலா வந்து இப்போ 11 எஸ்எஃபிஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்இ இஸ் நாட் லிஸ்டட். ஓகேங்களா. நெக்ஸ்ட். According to the recent news, what customizable plan does HDFC Life offer as a part of No Janjat Life Insurance Fatafat campaign? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான பிளான் வந்து இவங்க இது பண்றாங்க, இந்த மாதிரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. HDFC லைஃப் வந்து என்ன ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு. எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் ஓகே, சூப்பர். எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் சொல்ல முடியுமா? எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னா கிளிக் டு அச்சீவ். ஓகேங்களா. கிளிக் டு அச்சீவ் தான் வந்து பாத்தீங்கன்னா HDFC லைஃபோட அந்த கேம்ப் நோ ஜஞ்சாத் இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்படுற பிளான். நெக்ஸ்ட். சாரி, வாட் இஸ் த எஸ்டிமேட்டட் ரேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் earnings from the securities held by ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா? ஸோ நாம இப்பதான் பார்த்தோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த G6 இதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். இது வந்து என்னன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் RBI will transfer around 1 lakh crore to the government in the fiscal year. ஓகேங்களா. ஸோ இவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. What is the estimated range of interest earnings from the securities held by RBI? இதெல்லாம் கொஞ்சம் டஃப் லெவல் கொஸ்டின்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1.5 to 1.7 trillion. Reserve Bank of India is anticipated to transfer approximately 1 lakh crore to the government. இதெல்லாம் சொல்றாங்க. யூனியன் பேங்க் வந்து ரிப்போர்ட் சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த செக்யூரிட்டிஸ்ல இன்ட்ரெஸ்ட் earnings from these securities are estimated to a range of 1.5 to 1.7 trillion. சரிங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. நெக்ஸ்ட். Which of the following statement regarding cancellation of certificates of reserve cancellation of certificate of registration for NBFCs? 15 NBFCs வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்ணாங்க. இதுல எது வந்து கரெக்ட்னு கேக்குறாங்க. எஸ், இதை கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1, 2 and 3 are correct. ஓகேங்களா. ஸோ 1, 2 and 3 are correct. Tata Capital Financial Services is one of the NBFCs that ceased to exist legally
டியூ டு ரீசன் சச் அஸ் அமல்கமேஷன். எஸ், டாடா கேபிட்டல் ஃபினான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமல்கேஷன் மெர்ஜர் இந்த மாதிரியான ரீசனுக்காக வெளியே அவங்க வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டுருச்சு. ரிவால்விங் இன்ஸ்ட்ருமெண்ட் சரண்டர்ட் இட்ஸ் சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப்டர் எக்ஸிஸ்டிங் ஃப்ரம் என்பிஎஃப்சி. எஸ், இதுவும் கரெக்ட். டோட்டலா 15 வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சர்டிபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணப்பட்டிருந்தது மே மாசத்துல, as of May. None of the NBFCs mentioned in the announced were involved in fraudulent activities அப்படின்றது தப்பு. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தப்பு. ஓகே, எஸ். Okay, HDFC Bank introduced Fiscal, a comprehensive mobile app driven customizable DIY, do it yourself digital and selection. Which company is the technology provider of Fiscal? So Fiscal oda technology provider yaru? Yes guys, நம்ம லைவ் திரும்பியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சின்ன பஃபர் ஆச்சு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இன்வைட் பண்ணிட்டு வந்துருங்க. அண்ட் யார் யார் பாக்குறீங்களோ அப்படியே ஒரு லைக் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எஸ், ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஜஸ்ட் ஒரு வேர்ட் ஆஃப் ஒரு இன்வைட்டை கொடுத்துட்டு வந்துருங்க. நம்ம லைவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஃபர் ஆச்சு. ஸோ திரும்பியும் நம்ம லைவ் வந்துச்சு. எஸ், ஒரு இன்வைட் மட்டும் போட்டு வந்துருங்க. எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் ஜெட்டா. சூப்பர். ஜெட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சலுக்கு வந்து இந்த டெக்னாலஜி ப்ரொவைட், பிக்சல் அப்படின்ற இதுக்கு வந்து டெக்னாலஜி ப்ரொவைட் பண்றாங்க. எஸ், கார்த்திக் அண்ட் அகிலா வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட், இந்தியா ஹஸ் ஆப்டட் to provide continued financial assistance to Maldives. See, இது நமக்கு தெரிஞ்ச கதை. Which of the following are the maturities of treasury bills issued by the government of India? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கப்படக்கூடிய ட்ரெஷரி பில்ஸோட மெச்சூரிட்டிஸ் எந்தெந்த நாள்? எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 91 டே, 182 டே அண்ட் 364 டே. கரெக்ட் ஆன்சர். சூப்பர். யார் சொன்னது? மௌனீஸ்வர் கரெக்டா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, சோ T-bills issued in the 3 maturities, 3 maturities T-bills issue பண்றாங்க. ஒண்ணு என்னன்னா 91, 182, 364. ஓகேங்களா, சோ 91 டேஸ்னா அப்ராக்சிமேட்டா எத்தனை? ஒரு 3 மாசம். 182 டேஸ்னா 6 மாசம். 364 டேஸ்னா ஒரு வருஷம். இந்த இதெல்லாம் 3, 6, 1 வருஷம். இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட இட்ஸ் ஈஸி. ஓகேங்களா, சோ 3 மாசம் 91 டேஸ் அண்ட் 6 மாசம் 6 3s are 18. கரெக்ட் தானே? எஸ், 6 மாசம் 182 டேஸ் அண்ட் 364 டேஸ் 1 இயர். இப்படி ஞாபகம் வச்சுட்டாலுமே இட்ஸ் ஈஸி தான். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு ரீசன்ட் நியூஸ், வாட் வாஸ் த டோட்டல் கோல்டு ஹோல்டிங் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பை த எண்ட் ஆஃப் மார்ச்? இது வந்து பாத்தீங்கன்னா பை த எண்ட் ஆஃப் மார்ச் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. பட் இப்ப அக்டோபர் வரைக்கும், பை த எண்ட் ஆஃப் அக்டோபர் ஆர் பை த எண்ட் ஆஃப் செப்டம்பர் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? சோ மார்ச் மாசம் வந்து பாத்தீங்கன்னா 822.1 மெட்ரிக் டன் ஆஃப் கோல்டு நம்ம கிட்ட இருந்தது. பட் இப்ப நவ் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? ஏன்னா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வந்து நிறைய வெளியே போயிருக்கு. ஃபாரின் கரன்சி, ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து வெளியே போயிருக்குது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. நம்ம கிட்ட எவ்வளவு டோட்டல் கோல்டு ஹோல்டிங்ஸ் இருக்கு? எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் டி தான். சோ இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்றது வந்து கூகுள் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட், when did the new interest rate of term deposits come into effect? அதாவது ரீசெண்டா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, எதுக்காக அப்படின்னா ரீட்டைல் டொமஸ்டிக் டேர்ம் டெபாசிட்ஸ்க்கு. ஸோ ரீட்டைல் டொமஸ்டிக் டேர்ம் டெபாசிட்ஸ் விச் ஆர் பிலோ 2 crore, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நல்லா கவனிங்க. சாரி, இது எப்படி போடுறது? இப்படியே போட்டுக்கலாம். பிலோ 2 crore அண்ட் டெனர் வந்து பாத்தீங்கன்னா less than 1 year. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணிருந்தாங்க 25 to 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ். எஸ் எஸ், கரெக்ட். கார்த்திக் கரெக்டா சொல்லியிருக்காரு. 1 or 2 tons இப்போ வந்து ரீசெண்டா கொண்டு வந்தாங்க. எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். எஸ், இப்போ இந்த 25 to 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க ரீட்டைல் டொமஸ்டிக் டேர்ம் டெபாசிட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எப்பல இருந்து எஃபெக்ட்டுக்கு வரும் அப்படின்னா May 15, 2024. ஓகேங்களா, சோ இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், how much is the central bank required to invest in India infrastructure finance company according to the report? So recent வந்து பாத்தீங்கன்னா RBI வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. ரிப்போர்ட் ஆன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். ஸோ நல்லா நோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் ஆன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்.
ஓகேங்களா. ஸோ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா its investment in the state-owned IIFC, a UK subsidiary, by a fifth compared to previous year, reaching 932 million. இவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்குது. இப்போ வரைக்கும் 932 வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. பட் இப்போ எவ்வளோ இந்த ரிப்போர்ட் சொல்லுது, எவ்வளோ வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் 5 பில்லியன் வரைக்கும் இட் இஸ் ரெக்வயர்ட் டு இன்வெஸ்ட் இன் IIFC. ஓகேங்களா. RBI has to invest in IIFC வந்து 5 billion. Next, what is the maximum insurance coverage provided by Tata AIG to Arms Walls? ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுரம் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அசெட் ப்ரொடெக்ஷன் ஃபர்ம். இவங்களும் வந்து டாடா ஏஐஜி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸை பண்ணாங்க. ஓகேங்க. எதுக்காக அப்படின்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து கொடுக்கறதுக்காக. அண்ட் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்ல மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் எவ்வளவு ப்ரொவைட் பண்ணப்படுகிறது? எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 25 lakh. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் போயிடலாம். பை விச் இயர் டஸ் இந்தியா ஆன்டிசிபேட் quintupling its share in the global launch market, which is projected to reach 47.3 billion. அதாவது டாடா ஏஐஜி ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா has introduced satellite in orbit third party liability insurance. சேட்டலைட் இன் ஆர்பிட்ல இருக்குது பாத்தீங்களா. ஸோ இது நம்ம கிளாஸ்லயே பார்த்திருப்போமா, மேபி லைக் பெய்ட்ல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அதான் ஞாபகம் இருக்குது. என்னன்னா சேட்டலைட் வந்து இன் ஆர்பிட்ல இருக்கும் போது அதுக்கு ஏதாவது சேதமாயிருச்சுன்னா அந்த சேட்டலைட்டுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்றது கொண்டு வந்தது இந்த டாடா ஏஐஜி. ஓகேங்களா. இந்தியன் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில இது புதுசா கொண்டு வந்த ஒரு ஆஃபர். ஓகேங்களா. எந்த இயர்ல இந்தியா வந்து இந்த விஷயத்துல வந்து இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் ஃபார் இந்த சேட்டலைட்டுக்கு இன் ஆர்பிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 47.3 பில்லியன் ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட ஷேர். இது எந்த வருஷத்துக்குள்ள அடைய போறாங்க அப்படின்றத இதோட கேள்வி. சரிங்களா. எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2032. சரிங்களா. 2032க்குள்ள 47.3 பில்லியன் மார்க்கெட்டை பிடிக்க போறாங்க. எதுல? இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் ஃபார் த சேட்டலைட் இன் ஆர்பிட் தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி இன்சூரன்ஸ் பாலிசி. ஓகே. எஸ், நெக்ஸ்ட். What is the estimated deficit of liquidity in banking system according to RBI's monetary policy as of May 15, 2024? அதாவது ரீசெண்டா வந்து வேரியபிள் ரேட் ரெப்போ ஆக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த மேல வந்து நடந்த விஷயங்கள் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழசா இருக்கனால கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா பழசெல்லாம் இப்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. எஸ், வாட் இஸ் த estimated deficit of liquidity பேங்கிங் சிஸ்டம்ல எவ்வளவு லிக்விடிட்டி டெபிசிட் இருக்கும் as of May 15, 2024 பாத்தீங்கன்னா இட்ஸ் 1.20 lakh crore. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேலோட்டமா இந்த மாதிரியான விஷயங்களை மேலோட்டமா படிங்க. பட் ஃபார் ரீசெண்டா இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய படிக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட். ஸோ ரீசெண்டா இருக்க மந்த்ஸ்ல லைக் ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் மந்த் இது எல்லாத்தையுமே நான் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வருவேன். பட் உங்ககிட்ட எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குதோ அந்த அளவுக்கு we will do it. கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து லைவ் அட்டன் பண்றீங்க, லைக் எந்தூசியாஸ்டிக்கா அதை ரிப்ளை பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அடுத்தடுத்துல முக்கியமா வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா. மினிஸ்ட்ரி வைஸ். ஸோ மினிஸ்ட்ரி வைஸ் ஸ்கீம் வந்து பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பேங்கிங் நியூஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்கீம்ஸ் தான் எடுத்துட்டு வரலான் இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஓகே. எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் which countries are included in the list of countries where customers will receive 25% cashback on in-store point of sale purchase during the offer period. அதாவது ஷாப்புக்குள்ள ஒரு ஷாப்புக்குள்ள இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க, டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25% கேஷ்பேக் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த கண்ட்ரிஸ் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து இன்க்ளூட் ஆயிருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ ரூபே கார்டு நெட்வொர்க்ல ஆப்ரேட் பண்ணக்கூடிய என்பிசிஐ இந்த ஸ்பெஷல் கேஷ்பேக் ஆஃபரை கொடுத்துருந்தாங்க. எந்தெந்த கண்ட்ரிஸ் இதுல வருது? எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோவ், எல்லா கண்ட்ரிஸுமே. ஸோ கனடா, ஸ்பெயின், யூகே, ஜப்பான், யுஏஇ, யூஎஸ். ஸோ யுஏஇ இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகே. ஸோ சுவிட்சர்லாந்து, கனடா, ஓகேங்களா, ஸ்பெயின். ஸோ இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர்ல லிஸ்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் தான். ஓகேங்களா. எஸ். ஸோ இங்க இருக்காங்க பாருங்க. ஸோ டின்னர்ஸ் கிளப் வித் கனடா, ஜப்பான், ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, யுஏஇ, யூகே அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். த மேக்ஸிமம் கேஷ்பேக் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2500. நெக்ஸ்ட். According to price report, what percentage is the Indian middle class expected to double by
2046 to 47 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பா எக்ஸாம்ல வரதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ எஸ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா எஸ் கிராண்டுவர் அப்படின்ற ஒரு பேங்கிங் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணாங்க. எதுக்காகனா சில டிஸ்டிங்டிவ் ஃபினான்ஷியல் லைஃப் ஸ்டைல் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ரேப்பிடா வந்து இது ஆகிறதுனால அதாவது இந்த ஒரு பிரைஸ் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அது எந்த வருஷம் டபுள் ஆக போகுது எக்ஸ்பெக்டட், அதாவது எத்தனை பர்சன்டேஜ் டபுள் ஆக போகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 61%. So yes bank has announced the launch of yes grandeur இதெல்லாம் சொல்றாங்க. சோ இதுல இருந்து எங்கனா இங்க இருக்கு பாருங்க. The expansion of the Indian middle class expected to nearly double to 61% by FY27. ஓகேங்களா, as per the price report. So இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கணும். Next, what was the growth rate of new point of sale terminal deployment between March 23 to 2024? So இதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் டெப்ளாய்மெண்ட் எத்தனை பர்சன்டேஜ் growth ரேட் இருக்குது? எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் 14%. guys கொஞ்சம் ஃபாஸ்டா, so we are going very fast. இதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணுங்க, சரிங்களா? சோ இதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணுங்க. சோ லிசன் பண்ணுங்க, அட்டென்ஷனோட கவனிங்க, ஒவ்வொரு क्वेश्चनமே இம்பார்ட்டன்ட், சரிங்களா? சோ POS டெர்மினல் டெப்ளாய்மெண்ட் between March 2023 to 2024 வந்து பாத்தீங்கன்னா 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், வாட் இஸ் த growth rate of total business recorded by Bank of Maharashtra? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நாட் சோ இம்பார்ட்டன்ட், பட் ஃபார் IBPS PO மெயின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவரால் ஸ்கேல்ல பார்க்கும்போது குறிப்பிட்டு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா மட்டும் கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா? எஸ், இதோட பிசினஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 15.94% இருக்கு. சோ இது நோட் பண்ணிக்கோங்க. The Pune headquartered lender has registered 15.94% in the total business in domestic, followed by the country's largest lender, State Bank of India, with 13.12% growth. ஓகேங்களா? சோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து இந்த லெண்டர்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பிசினஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் இது கேட்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்கா? பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அண்ட் செகண்ட் பிளேஸ்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், by what percentage did the combined net profit of listed public and private sector surge in FY24? Public and private sector banks ஓட combined net profit வந்து எத்தனை பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு financial year 24 கேக்குறாங்க. மாதிரி ட்ரையா தான் இருக்கும் இதெல்லாம், பட் கண்டிப்பா படிக்கணும், ஓகேங்களா? சோ இந்தியாவோட பேங்கிங் செக்டார் வந்து நிறைய மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணிருக்குது. சோ வித் இட்ஸ் டோட்டல் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 3 lakh crore ஃபர்ஸ்ட் டைமா ரீச் பண்ணிருக்குது. எத்தனை பர்சன்டேஜ் இந்த ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கு ஃபினான்ஷியல் இயர் 23 கம்பேர் பண்ணும்போது FY24ல எவ்வளவு அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 39% அதிகமா இருக்கான். ஓகே, எஸ், இங்க பாருங்க, இங்க இருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 2024 வந்து 3 lakh crore மேல போயிருக்கு. The combined net profit of the listed public and private sector banks. So நல்லா கவனிங்க, listed public and private sector banks surged by 39%, reaching 3.1 lakh crore compared to 2.2 lakh crore in FY25. So ஒரு பேங்க்ல பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா financial year 23 கம்பேர் பண்ணும்போது 2024ல 39% அதிகமா இருக்கு. financial year 23ல 2.2 lakh crore தான் இருந்துச்சு. பட் FY24ல வந்து பாத்தீங்கன்னா 3.1 lakh crore இருக்கு, சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட். சோ இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन. சோ இது வந்து பாத்தீங்கன்னா LODR ரெகுலேஷனை பத்தி கொடுக்கப்படுது. ஸ்ட்ரைட் அவே வில் கோ டு தி ஆன்சர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அண்ட் 1 2 and 3 கரெக்ட், அண்ட் 4th one தப்பு. சரி, என்னன்னு பார்த்தலாம். SEBI will now use the average market capitalization of listed companies over defined period instead of single day market cap. So single day market cap யூஸ் பண்ணாம ஒரு defined period வந்து இது பண்ணுவாங்களாம், ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா இந்த average market capitalization of listed companies இதுக்காக. The cut off date for calculation will change from March 31 to December 31. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல நார்மலா IBPSல இந்த மாதிரி அளவுக்கு டிஃபிகல்ட்டி கேட்க மாட்டாங்க. SEBI, RBI கிரேட் பி இந்த மாதிரியான இதுல வந்து இதெல்லாம் கேட்கலாம், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். So ranking of listed entities will be based on their average market capitalization, ஓகேங்களா, over a period of preceding 6 months. So once the ranking is determined in December 31, the relevant provisions of LODR will immediately become applicable, ஓகேங்களா? So இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குது,
டைம் பீரியட் ஆஃப் 3 months. ஓகேங்களா? ஸோ இம்மிடியட்டா கிடையாது. ஸோ இங்க வந்து என்னன்னா இம்மிடியட்டா கிடையாது, இது வந்து 3 months. இதெல்லாம் வந்து நீங்க டெய்லி சிஏ படிச்சிருந்தாதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டெய்லி சிஏ வந்து மஸ்ட். ஸோ இந்த டெய்லி சிஏ வந்து நம்ம படிச்சிருந்தா தான் இதெல்லாம் வந்து புரியுமே. ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்களேன், டைம் எடுத்துரும். ஸோ இதை பார்த்துக்கோங்க, ஒன் டைம் படிங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுமே இதுல இருக்குது. ஸோ இது எக்ஸ்பிளனேஷனை பார்த்தாலுமே உங்களுக்கு புரிய தான் போகுது, சரிங்களா? ஸோ இதை படிங்க. பட் டெய்லி சிஏ படிச்சிருந்தீங்கன்னா இந்த நியூஸ் உங்களுக்கு உடனே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், அட் வாட் பிரைஸ் டிட் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் அக்வயர் 3.16% ஸ்டேக் இன் புரோட்டியன் இ கவர்மெண்ட் டெக்னாலஜி? ஸோ கொஸ்டின் வந்து இப்படி கூட கேட்கலாம். ஸோ நிப்பான் இந்தியா வந்து யாரை அக்வயர் பண்ணாங்க? ஸோ புரோட்டியான் இ கவர்மெண்ட் டெக்னாலஜி அப்படின்ற ஆன்சர் தான். இப்போ எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளவுக்கு இவங்க வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் 148 crore. சரிங்களா? 148 crore வந்து பாத்தீங்கன்னா புரோட்டியான் இ கவர்மெண்ட் டெக்னாலஜிஸ் இருக்கக்கூடிய 3.16 ஸ்டேக்கை வாங்கியிருக்காங்க. 3.16%. நெக்ஸ்ட், வாட் பர்சன்டேஜ் ஸ்டேக் டிட் ஹெச்எஸ்பிசி அக்வயர் இன் த சிசிஐஎல் ஐஎஃப்எஸ்சி த்ரூ இட்ஸ் பிரான்ச்? ஸோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்விசிஷன் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 6.125. ஸோ இதே மாதிரி தான் நிறைய பேங்க் வாங்கியிருப்பாங்க. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரிட்டிஷ் பேங்க்ஸ் ஹெச்எஸ்பிசி அண்ட் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்வயர்ட் ஷேர்ஸ் இந்த கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நல்லா நோட் பண்ணுங்க, கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஐஎஃப்எஸ்சி. ஐஎஃப்எஸ்சியில் இருக்கக்கூடிய கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல நிறைய பேங்க்ஸ் வந்து ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்எஸ்பிசி, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். ஓகேங்களா? ஸோ வாட் பர்சன்டேஜ்? இந்த ஹெச்எஸ்பிசியுமே வந்து 6.125% தான். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டுமே 6.125% தான். ஐ திங்க் ஐசிஐசி பேங்க், சம் ஆஃப் த பேங்க்ஸ் இவங்களுமே பாத்தீங்கன்னா இதே இதெல்லாம் 6.125% தான் இந்த ஸ்டேக்கை வாங்கி வச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதெல்லாம் வந்துச்சுன்னா உடனே இது பண்ணிடலாம். கிளியரிங் கார்பரேஷன் வந்து இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த 6.125% தான் ஸ்டேக் வாங்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? எஸ், இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்குமே 6.125% தான். ஓகே, எஸ். இங்க பாருங்க, எஸ்பிஐ டு அக்வைர்ட் 6.125% தான். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டா நம்ம ஈஸியாவே ஆன்சர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து டெய்லி சிஏ படிச்சா, திரும்ப சொல்றேன், டெய்லி சிஏ படிச்சா இது நியூஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், 197 communication introduced UPI Lite wallet which simplifies payment particularly for low value transaction. So 197 communications வந்து பாத்தீங்கன்னா Paytm, nothing but Paytm, அவங்க வந்து UPI Lite wallet பண்ணாங்க. According to that, which of the following statement is false? இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து false ன்னு கேக்குறாங்க. சோ இது கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Or shall we straight away go to the answer? Yes, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம். பிகாஸ் நீங்க இன்டராக்ட் பண்ணீங்கன்னா நான் டைம் கொடுப்பேன். நீங்க இன்டராக்டே பண்ணல அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போய் தானே ஆகணும். எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பி. ஸோ பி மட்டும் தான் தப்பு. யூசர்ஸ் கேன் மேக் இன்ஸ்டன்ட் பேமெண்ட்ஸ் ஆஃப் அப் டு 1000 rupees each அப்படின்றது தப்பு. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா என்னமோ தானே கேட்டிருந்தாங்க, யூபிஐ லைட் எக்ஸா சம்திங், யூபிஐ லைட்டை விட இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய ஒரு வெர்ஷன், அதுக்கு எவ்வளவு பெர் டிரான்சாக்ஷன் ரேட் வந்து ரீசெண்டா எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சோ இந்த யூபிஐ சம்பந்தமானது ஏதோ ஒண்ணு வந்து ஏதோ ஒரு எக்ஸாம்ல கேட்டுறாங்க, அதனால இதெல்லாம் படிச்சுக்கோங்க. சோ பேடிஎம்மோட யூபிஐ லைட் வாலெட் வந்து சீம்லெஸ் பேமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எலிமினேட்டிங் தி நீட் ஆஃப் என்டரிங் அ பின் ஃபார் ஈச் டிரான்சாக்ஷன். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நீங்க பின் நம்பர் பண்ண தேவையில்ல அப்படின்றது கொடுத்துருக்காங்க யூபிஐ லைட் வாலெட்ல. Additionally, they can add up to 2000 to their wallet twice a day, totaling 4000 daily. ஓகேங்களா? So அதாவது totaling 4000 daily. Additionally, they can add up to 2000 to their wallet twice a day. ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்க 2000 உங்க வாலெட்ல வச்சுக்கலாம். இதுல பேடிஎம் கொடுத்த யூபிஐ வாலெட்டோட இதுல. So integration with major banks ensures a reliable payment experience for users. Leading banks such as Axis, HDFC, State Bank of India இவங்கலாம் வந்து இந்த இதுல collaborate பண்ணிருக்காங்க பேடிஎம் கூட. So நமக்கு என்னன்னா user can make instant transaction up to எத்தனை ரூபாய்? Yes, எத்தனை? instant transaction of up to 500 each using UPI Lite wallet. ஓகேங்களா? Yes guys, next. Which bank has the largest net profit rising 228% to 8,245 crore? Correct answer is Punjab National Bank. ஓகேங்களா? பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் இருக்கிறதுலே அதிகமான லார்ஜஸ்ட் நெட் ப்ராஃபிட் வச்சிருக்கக்கூடிய பேங்க். நெக்ஸ்ட்,
ரீசென்ட்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்க்ரீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் ரீட்டைல் டொமஸ்டிக் டேர்ம் டெபாசிட்ஸ் லெஸ் தேன் எத்தனை crore? இது ரொம்ப ஈஸி, 2 crore. ஓகேங்களா, 2 crore இருக்கக்கூடிய டேர்ம் டெபாசிட்ஸ்க்கு வந்து, ஏன்னா ரீசெண்டா தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த இது பண்ணாங்களே, லெஸ் தேன் 1 year அண்ட் லெஸ் தேன் 2 crore வந்து பாத்தீங்கன்னா 25 to 75 basis points. எஸ், ஸோ இது 2 crore கீழே கூடியதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், இன் விச் இயர் ஹி காட் த பத்ம பூஷன் அவார்ட்? யாரு? லெஜெண்டரி இந்தியன் பேங்கர் நாராயண் வகுல், ரெசிபியன்ட் ஆஃப் பத்ம பூஷன் அவார்ட், பாஸ்ட் அவே. ஓகேங்களா, இவரு எந்த வருஷம் பத்ம பூஷன் அவார்டு வாங்கினாரு? எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2009 தான் இவரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம்ன்ற பாருங்க, 2009 தான் பத்ம பூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட், இன் GDRs what is G stands for? SEBI recommended allowing domestic mutual funds to participate in offshore funds. ஓகேங்களா, SEBI வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இப்ப கரண்டா இன்டர்நேஷனல் செக்யூரிட்டிஸ்ல வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ as well as shares in abroad corporations listed as recognized stock exchanges. ஸோ கரண்டா வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருந்திருக்காங்க இந்த ADRs அண்ட் GDRs. இந்த GDRsல வந்து ஜியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ADRs, GDRs. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா இந்த எக்ஸ்பான்ஷன்ஸ்லாம் கேட்பாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா குளோபல். ஸோ இதனால பார்த்துடலாமா? ADR is nothing but American Depository Receipts and GDR is nothing but Global Depository Receipts. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ADR is American Deposit Receipts and GDR is Global Depository Receipts. Next, as per the current data, Reserve Bank of India will hold 14-day VRR. What is the acronym of VRR? ரொம்ப சிம்பிள். எஸ், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். VRR ஓட ஃபுல் ஃபார்ம். எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வேரியபிள் ரேட் ரெப்போ. ஓகேங்களா, எஸ், வேரியபிள் ரேட் ரெப்போ. வேரியபிள் ரெப்போ ரேட்லாம் இதுல வேரியபிள் ரேட் ரெப்போ, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வேரியபிள் ரேட் ரெப்போ. நெக்ஸ்ட், வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் NPCI located? ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியான கொஸ்டின். எஸ், கரெக்ட் ஆன்சர் இஸ் மும்பை. ஓகேங்களா, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் NPCI இஸ் இன் மும்பை. நெக்ஸ்ட், இது ரொம்ப ஈஸி. மெர்ச்சன்ட் அண்ட் கன்சியூமர்ஸ் ஆர் ரேபிட்லி டர்னிங் டு UPI. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் த ஆக்ரோனிம் ஆஃப் MDR? ஸோ MDR ஓட ஃபுல் ஃபார்ம், எஸ், ரொம்ப ஈஸி. எஸ், மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். ஸோ MDR ஓட ஃபுல் ஃபார்ம் மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். நெக்ஸ்ட், which bank follows the Bank of Maharashtra? இது நம்ம இப்பதான் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஓன்ட் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து கிரேட்டஸ்ட் growth வாங்கினது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் செகண்ட் வந்து என்னது? SBI. ஓகேங்களா, எஸ், கரெக்ட் ஆன்சர் இஸ் SBI. நெக்ஸ்ட், SEBI will now use dash as the cut-off date for calculation under the new method rather than the market capitalization. எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் அண்ட் ரிலேட்டட் டு சம் ஆஃப் த SEBI டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ். லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே கோ டு தி நியூஸ். கொஸ்டின் ஆன்சர். ஸோ December 1 தான் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ரேட் ஃபார் கால்குலேஷன் அண்டர் த நியூ மெத்தட் ரேதர் தென் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஆஃப் பிசினஸ் ஆன் March 31. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த LODR சம்பந்தப்பட்ட நியூஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பேங்க் எக்ஸாம்க்கு யூ கேன் ஸ்கிப் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட், வேர் இஸ் பாலிசி பஜார் ஹெட் குவார்ட்டர்ஸ் லொகேட்டட்? ஸோ இந்த மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ பாலிசி பஜார் வந்து பாத்தீங்கன்னா has launched its claim assurance program to speed up auto insurance claim. ஸோ claim assurance program அப்படின்றது எதுக்காக பண்ணாங்கன்னா ஆட்டோ இன்சூரன்ஸ் கிளைம்காக. ஓகேங்களா, அண்ட் இதுல என்ன கேட்கறாங்கன்னா பாலிசி பஜாரோட ஹெட் குவார்ட்டர். சம்டைம் கொஸ்டின் என்ன கேட்கலாங்கன்னா claim assurance program எதுக்கானது? வாட் பர்பஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வில் பி டு ஸ்பீட் அப் த ஆட்டோ இன்சூரன்ஸ் கிளைம்ஸ். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப கேட்டது என்னது? பாலிசி பஜாரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? ஹரியானா. நெக்ஸ்ட், which domestic banks have invested in CCIL subsidiary? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இப்பதான் நம்ம பார்த்தோம். ஸோ இவங்க எல்லாருமே 6.125% இது வாங்கியிருக்காங்க. கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் IFSC இருக்கிறதுல. ஓகேங்களா, எஸ், இந்த 6.125ல யார் யார் வாங்கியிருக்காங்க? HSBC வாங்கியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வாங்கியிருக்காங்க அண்ட் SBI பார்த்தோம். சரிங்களா, எஸ். ஸோ அப்போ இதுல கரெக்ட் ஆன்சர் அது போத் A அண்ட் C. சரிங்களா, போத் A and C தான் இதுல இது வச்சிருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்,
எஸ் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ லெட்ஸ் ஸ்கிப் இந்த இதுதான் கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஸ் சரி இது வேற. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் FY24 பத்தி எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. எஸ் 1, 2 and 4 1, 2 and 4 கரெக்ட். என்னது நெட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு 62.17%. அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 70.9 பில்லியன் FDs into India 44.4 வந்து பாத்தீங்கன்னா ரீபார்ட்டட் வெளியே போயிடுச்சு. அண்ட் இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க, இந்தியன் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் 550 கிரீன்ஃபீல்ட் FDI ப்ராஜெக்ட்ஸ் வந்து அபார்ட்ல பண்றாங்க in FY24. சரிங்களா? அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஆஃப் குளோபல் FDI கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் G20 எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் டிக்ரீஸ்ட் டு 8.2% சொல்லியிருக்காங்க. பட் இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எஸ் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் இன்க்ரீஸ்ட் டு 14.9%. ஓகேங்களா? இது வந்து 14.9%. எஸ் இது தப்பு. இந்த வேல்யூ அப்படியே மாத்தி போட்டிருக்காங்க இங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 14.9% இங்க வரும், 8.2% இங்க வரும். சரிங்களா? எஸ் கைஸ். ஸோ முடிச்சலாம். ஒரு 100 கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு நம்ம இதை முடிக்கலாம். இன்னும் ஒரு 11 more questions. Which of the following statements about global debt crisis as discussed in RBI last monthly bulletin are correct? Yes, இதோட correct answer வந்து பாத்தீங்கன்னா 1, 2 and 3 1, 2 and 3 correct. Fourth one மட்டும் தப்பு. So IMF ஓட global debt monitor reported that total global debt, so உலக கடன் has risen to 235 trillion. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேங்களா? So equivalent to 238% of global GDP. Over half of the world population வந்து will be participating in elections in 2024. ஓகேங்களா? நெக்ஸ்ட் the article in debt crisis has particularly affected developing countries. ஓகேங்களா? so the உலகம் global debt crisis அப்படின்றது ரொம்ப இந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டது. the article indicates that lower interest rates are contributing to increased debt servicing cost and financial instability அப்படின்றது தப்பு. இது என்னன்னு பார்த்துடலாம். with the interest rate remaining high. ஓகேங்களா? so low கிடையாது, high. so low interest rate கிடையாது, high interest rate என்ன பண்ணுதான், contributing to increased debt servicing cost and financial instability. ஓகேங்களா? so higher interest rate இருக்கனால நாம வந்து interest கரெக்டா interest rate அதிகமா இருக்கனால லோனை திரும்ப தர முடியாத ஒரு situation இருக்குது. so servicing cost and financial instability. next so statement based question வருது. ஓகே பாத்துறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Which of the following statement about the inflation and economic outlook in India discussed in RBI's latest monthly bulletin? Let's go for the answer. So எல்லாமே கரெக்டா. so RBI expects a durable alignment with 4% headline inflation. Headline inflation used to 8% in April 2024. Price of vegetables எல்லாமே பார்த்தீங்கன்னா expected to keep headline inflation. According to OECD's latest economic outlook, இந்தியாவோட டேட்டா இந்தியாவோட growth வந்து 6.6%. சரி, இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் எப்படி நாம படிக்கிறது அப்படின்னா, இதுல பாருங்க லேட்டஸ்ட் மந்த்லி புல்லட்டின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நாம என்ன பண்ணணும்னா we are in November. சரிங்களா? சோ நாம என்ன பண்ணிருக்கோம்னா அக்டோபர்ல RBI ரிலீஸ் பண்ண இந்த ரிப்போர்ட்டை நீங்க படிச்சிருக்கணும். ஏன்னா இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த CPI அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா GDP, ஸோ இதை பத்தில சொல்லியிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுன்னா RBI சைட்டுக்கு போங்க, அக்டோபர் மந்தோட இந்த புல்லட்டின்ல இருக்கும், புல்லட்டின்ல இந்த ரிப்போர்ட் இருக்கும். அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய நான் சொன்ன இந்த CPI, GDP இந்த மாதிரியான விஷயங்களை வந்து படிங்க, இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை படிங்க. இதை படிச்சீங்கனாலே யூ கேன் ஆன்சர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? எஸ் நெக்ஸ்ட். ஓகே கைஸ், ஸோ இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா ஸ்கிப் பண்றேன். ஐ வில் கிவ் யூ இன் தட் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல வந்து கொடுக்குறேன். ஸோ ரெஸ்ட்டை வந்து பார்த்துடலாம். எஸ், Reserve Bank of India bolstered its gold reserves by 24 tons in the span of 4 months. ஓகேங்களா? In response to geopolitical tensions nearly exceeding the volume of added throughout the entire 23. இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1.5 times. அதாவது
Reserve Bank of India bolstered its gold reserves by 24 tons in the span of 4 months from January to April 2024 in response to geopolitical tension. Geopolitical tension நால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 24 டன்னை வந்து பாத்தீங்கன்னா கடைசி 4 மாசத்துல வந்து உள்ள இது பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு nearly exceeding the volume added throughout the entire 2023, nearly exceeding the 1.5 times the volume. ஓகேங்களா, so 1.5 times the volume compared to the entire 2023. next again repeat ஆயிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜனவரி டு ஏப்ரல்ல வந்து 24 tons of gold வந்து ஆட் பண்ணிருக்காங்க அவங்களோட ரிசர்வ்ல. ஓகே, according to the international IMF global debt monitor, total global debt எவ்வளவு இருக்கு இப்பதான் நம்ம பார்த்தோம். டோட்டல் குளோபல் டெட் எவ்வளவு இருக்குது, 235 241 இல்ல 230? எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 235 trillion. ஓகேங்களா, நெக்ஸ்ட். The unaffected price will only apply if the listed corporation confirms the rumor regarding the transaction with how many hours of material price movement trigger. அது ரீசெண்டா ஸ்டேட் செபி என்ன பண்ணிருக்காங்கன்னா unaffected price அப்படின்னு ஒன்று பண்ணிருக்காங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு ஸ்டாக்கு இல்ல ஒரு ஷேர் வந்து விற்கப்படுது, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர் வந்து ட்ரேடிங்ல வந்து பிரைஸை வந்து ஏத்தி விட்டுருவாங்க, இல்ல இந்த பிரைஸ் வந்து இறக்கி விட்டுருவாங்க. அது என்ன பண்ணுனா இந்த கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ண கம்பெனிஸ் உடனே கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சு இல்ல இந்த பிரைஸ் வந்து தப்பான பிரைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணி பண்ணக்கூடிய விஷயத்தினால மாறி இருக்குது அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணும், உடனே வந்து ரிப்போர்ட் பண்ணும். இந்த ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டைம் லைன் வந்து எத்தனை ஹவர்ஸ்க்குள்ள பண்ணணும் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. the unaffected price will only apply, unaffected price இத்தனை நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சு சரி பண்ணீங்கன்னா தான் அது unaffected price அப்படின்றது கொடுப்பாங்க. அதாவது ஏத்த இறக்கம் இல்லாம கரெக்டான பிரைஸ். இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா if the listed corporation அந்த ரூமரை எத்தனை ஹவர்ஸ்க்குள்ள சொன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், எத்தனை ஹவர்ஸ்க்குள்ள கண்டுபிடிக்கணுமா? எஸ், இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 24 hours. ஓகேங்களா, 24 hours. எஸ், நெக்ஸ்ட். as per recent data dash meeting of the central board of directors of Reserve Bank of India is held in Mumbai. so the correct answer வந்து பாத்தீங்கன்னா 608. so 608வது மீட்டிங் வந்து நடந்திருக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இதெல்லாம் வந்து ரேர் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, பட் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட். previously SEBI's guidelines required dash at least dash percentage of promoter shares to be logged in for a set period following IPO. so இது வந்து பாத்தீங்கன்னா IPO சம்பந்தப்பட்டமான நியூஸ். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். எஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா 20% of the promoter share வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணப்பட்டிருக்கணும். it should be logged in for a set period following an IPO. ஓகேங்களா, எஸ் கைஸ், லாஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். RBI வந்து பாத்தீங்கன்னா 1.25 trillion-க்கான வேரியபிள் ரேட் ரெப்போ பண்ணாங்க. ஓகேங்களா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேல சம்திங் பண்ணிருக்காங்க, which is almost how much percentage greater than RBI's declared amount. RBI டிக்ளேர் பண்ணதை விட எத்தனை பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. சோ 11.4 trillion-க்கு பண்ணிருக்காங்க. பிட்ஸ் வந்திருக்கு, இதுல இருந்தே கண்டுபிடிச்சலாம். 1.25 trillion-க்கு கண்டக்ட் பண்ணாங்க 9 வேரியபிள் ரேட் ரிப்போர்ட்ஸ்ல. ஓகேங்களா, சோ 7.75 trillion வரைக்கும். சோ அப்ப 11.4 trillion-க்கும் அதுக்கும் என்ன பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னாலே எஸ், இது கரெக்ட் ஆன்சர் 47%. சரிங்களா, எஸ் கைஸ். சோ பேங்க்ஸ் பிளேஸ்ட் பிட்ஸ் worth 11.4 trillion which is 47% higher than the bank's notified amount. சரிங்களா, சோ எஸ் கைஸ், இதோட பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னைக்கு செஷன் முடிஞ்சது. ஸோ திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு மற்ற கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். எஸ், அஜய் குமார் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் எஸ், நவம்பர்ல டெய்லி சிஏ வராது. பிகாஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 200-300 மெம்பர்ஸ் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரியலி வி அப்ரிஷியேட் தட். பட் ஃபார் ஒரு யூடியூப்க்கு நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம், நமக்கான சப்போர்ட் நமக்கான மோட்டிவேஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா லைவ் வாட்சிங்ஸ் நமக்கு நிறைய வரணும். ஓகேங்களா, ஒரு 1000 மெம்பர்ஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு ஈகரா வந்து இந்த மாதிரி கண்டென்ட். பிகாஸ் நான் பண்ற எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ போல்டாவே நான் சொல்றேனே, ஸோ நாம பண்ற எக்ஸ்பிளனேஷன் மாதிரி எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஈவன் இஃப் யூ கோ அண்ட் சர்ச் எனி அந்த சேனல் இன் தமிழ் லாங்குவேஜ்,
மேபி ஹிந்தியில கிடைக்கலாம், பட் வி ஹாவ் லாங்குவேஜ் பேரியர்ஸ். ஸோ எந்த ஒரு தமிழ் சேனல் நீங்க எடுத்து பார்த்தாலும் நான் பண்ற ஒரு டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் எங்கேயுமே கிடைக்காது. தட்ஸ் ட்ரூ, தட்ஸ் எவிடென்ட். நீங்க ஒரு கிளாஸை எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி வந்து நமக்கு ஒரு ப்ராடான ஒரு விஷயம் கிடைக்கும் போது அது நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணாதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் ஸ்டாப்டு டெய்லி சிஏ. ஓகேங்களா? ஓகே. ஸோ எஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கண்டினியூயிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் செஷன்ஸ் அண்ட் அப்கமிங்ல வந்து ஸ்கீம்ஸ் இருக்க போது. இந்த ஸ்கீம்ஸ் வந்து எப்படா வரும் நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல வந்து பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம். நாளைக்கு ஒரு 2 hour செஷன் மாதிரி பிளான் பண்ணலாம். அதை நம்ம நிறைய முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு அப்கமிங் செஷன்ஸ்ல என்னென்ன வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. we will try to bring those. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். ஹேவ் a nice day. Bye.